முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மூத்த மகன் மு.க. முத்து அவர்கள் 78வது வயதில் இன்று காலமாகியிருக்கிறார். அவரை இழந்து வாடுகிற தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திரைத்துறையில் தமிழ் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கு கதை வசனம் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவராக விளங்கிய காலத்தில் கதாநாயகனாக அறிமுகமானவர் மு.க. முத்து அவர்கள். பூக்காரி, பிள்ளையோ பிள்ளை போன்ற பல திரைப்படங்களில் நடித்து தமிழ் மக்களின் பேராதரவை பெற்றவர். எம்ஜிஆர் அவர்களுக்கு போட்டியாக இவர் திரைக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆர் சாயலில் இவருடைய நடிப்பு திறன் விளங்கியது. அவர் தொடர்ந்து திரைத்துறையில் நீடித்திருந்தால் புகழ்பெற்ற ஒரு கதாநாயகராக வளர்ந்திருக்க முடியும். ஆனால் அந்த வாய்ப்பு அவருக்கு இல்லாமல் போனது என்பது வேதனைக்குரியது. கலைத்துறையில் அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்குரியது. அவருக்கு எமது அஞ்சலியை செலுத்துகிறோம். அண்ணன் மு.க. முத்து அவர்கள் மறைவு தமிழகத்திற்கு பேரிழப்பாகும். அவர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய முதல் மகன். அவரை பிரிந்து வாடக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இனிமையாக எல்லோரிடம் பழகக்கூடியவர். 1972 ஜனவரி மாதம் என்று நினைக்கிறேன் முதல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநாடு சென்னையிலே நடந்தது. அதிலே அவர் முதல் குதிரை மீது ஏறி முதல் துவக்கினார்கள். அப்போது ஊர்வலம் துவங்குவதற்கு முன்பு நான் திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தினுடைய வேலூர் மாவட்ட தலைவராக இருந்தேன். அவர் ஒரு அரை மணி நேரம் அந்த குதிரை பக்கத்திலே நின்றார்கள். அப்புறம் குதிரை மேலே ஏறி ஊர்வலத்தை முதலாக துவக்கி வந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாட்டில். அப்போது அவரோடு அரை மணி நேரம் பேசிய பழக்கம். அதுக்கு பிறகு எங்கு பார்த்தாலும் இனிமையாக பேசக்கூடியவர், நல்ல மாமனிதர், நல்ல மனிதர், நல்ல உள்ளம் கொண்டவர். புரட்சித் தலைவருடைய பாணியிலே அவர் பல படங்களை நடித்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவரே மேடையிலே அவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் கலை வாரிசாக அவர் வந்திருக்க வேண்டியவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்று மறைந்திருக்கிறார். அவருக்கு புதிய நீதி கட்சியின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அந்த குடும்பத்திற்கும் முதல்வருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.